ராதிகா அவர்களுடைய தாயாருடைய நிறைவேறாத ஒரு கடைசி ஆசை இருக்காம். அந்த ஆசைய பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அதாவது ராதிகா அவர்கள் பார்த்தீங்கன்னா, எம்.ஆர். ராதா அவர்களுடைய 4வது மனைவியுடைய குழந்தை தான். ராதிகா அவர்களும் சரி, நிரோஷா அவர்களும் சரி, எம்.ஆர். ராதா அவர்களுடைய 4வது மனைவியின் பிள்ளைகள். ஸோ அவரு பொது மேடைகள்ல தன்னுடைய மனைவிமார வெளியில கூட்டிட்டு வரமாட்டாரு. குழந்தைகள அறிமுகம் செய்ய மாட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க குடும்பத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பின்புலம் இருக்கக்கூடிய ஃபேமிலி தான். திறமையான நடிகர்கள் இருக்கக்கூடிய குடும்பம். அப்படி இருக்கும்போது ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ராதிகா, நிரோஷா அவர்களுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. இறந்த தருணத்துல எல்லாருமே கனத்த இதயத்தோட தான் இருந்திருந்தாங்க. அதே சமயத்துல ராதிகா அவர்களுடைய மகளான, அதாவது முதல் திருமணத்துல ஃபாரினர மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. வெள்ளைக்காரவங்க மாதிரி ஒரு குழந்தை ரயானின்னு பொறந்திருப்பாங்க. அவங்க என்ன பதிவிட்டிருக்காங்கன்னா, துக்கமோ நல்லதோ கெட்டதோ நம்ம எல்லா இடத்துலயும் நம்மளுடைய பிரசன்ஸை காட்டணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு, அதை தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன்னு கோவமா பதிவிட்டிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலையும் ரயானி ராதிகாவை விட்டு கொடுத்ததே இல்லைன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய இந்த கோவமான பதிவு நிறைய கேள்விகளை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ராதிகாவை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்ட்டு நிறையவுமே ஆசைகள் இருக்கு. சினிமால எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க, அரசியல்ல யாருன்னு காட்டிட்டு இருக்காங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுடைய மாமியார், அதாவது சரத்குமார் அவர்களுடைய மாமியாருக்கு ஒரு கடைசி ஆசை இருக்காம். இதை பொது மேடையில சரத்குமாரும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மருமகன் கடைசியா சிஎம் ஆயிடு நான் பார்க்கணும், அப்புறமா இறந்து போகணுன்ற மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கு. இதை பொது மேடையில சரத்குமார் ஒரு வாட்டி சொல்லும் பொழுது பெரிய சர்ச்சையும் ஆகியிருக்கு. நிறைய ரிப்ளைஸ் வந்துச்சு. அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்க வேணான்ற லெவலுக்கு போயிடுச்சு பிரச்சனை. நீங்க தண்ணி கேன் போட வந்தவர் தானே, நீங்க எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் ஃபைனலா பாத்தீங்கன்னா, இப்போ இருக்க ரீசெண்டான டைம்ல அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னும் பொழுது நிறையவுமே விஷயங்கள் மாறி இருக்கு. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை நிலவிட்டு இருந்திருக்கு. ராதிகா அவர்கள், நிரோஷா அவர்கள், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்னு எல்லாருமே அன்பா பாசமா பிரியமா தான் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சமயத்துல அவங்களுடைய நிறைவேறாத ஆசை சரத்குமார் அவர்களை ஒரு பெரிய அரசியல்வாதியா பார்க்கணுன்றது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.